Dr. M. Manoj Ben அவர்களை நம்ம கூப்பிடலாம். So he is the head of strategy BTG Universal. So he is a doctor by profession, but 8 years cinema industryல பயங்கரமான ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. Same here, passion தான் சினிமா மேல அவ்வளோ காதல். படங்கள்ல வந்து ஷூட்டிங்ல இருந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல இருந்து எல்லா ஒர்க்லயுமே இஸ் கம்ப்ளீட்லி டிராவல் வித் லாட் ஆஃப் ஃபிலிம்ஸ். ஸோ இந்த படத்துலையுமே அவருடைய கான்ட்ரிபியூஷன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அவருடைய லவ் பத்தின நிறைய விஷயங்கள், சினிமா காதல் பத்தி நிறைய ஷேர் பண்ண போறாரு. எப்பவுமே ஸ்பீச் ப்ரிப்பேர் பண்ணா நான் வந்து சொதப்பிடுவேன். எக்ஸ்டெம்பரையாக தோன்றதை பேசுகிறது தான் எனக்கு பிடிக்கும். அப்படி எனக்கு பிடிஜி யூனிவர்சல்லேருந்து ஆரம்பித்து பாபி பாலச்சந்திரனுக்கு வந்து அதுக்கப்புறம் இன்னைக்கு இந்த விழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் முக்கிய பிரமுகர்களை பற்றி பேசி, அப்புறம் எங்கள் ஹீரோவை பற்றி பேசி, காஸ்ட் அண்ட் க்ரூவை பற்றி கொஞ்சம் பேசுகிறேன். முதல்ல தேங்க்யூ பாபி. சினிமாவில் வந்து நான் 8 வருஷம் ஆச்சு அப்படிங்கிறத ஏவியில் சொன்னாங்க. அந்த 8 வருஷத்துடைய என்னுடைய பீக் இந்த வருஷம்தான். அது நடந்ததுக்கு காரணம் பிடிஜி யூனிவர்சல் மற்றும் பாபி பாலச்சந்திரன். இந்த பயணத்து மூலமாக நம்ம இதுவரைக்கும் அச்சீவ் பண்ணியிருக்கிறதும் நம்ம வந்து இதுக்கப்புறம் சாதிக்க போகிறதும் எனக்கு வந்து ஒரு பெரிய ஊக்கத்தை கொடுக்குது. ஐ ஆம் ஸோ ஹாப்பி அண்ட் ப்ரவுட் டு பி அ பார்ட் ஆஃப் பிடிஜி யூனிவர்சல். தேங்க்யூ ஃபார் தட் பாபி. பாபி நான் 2 பேரும் சின்ன வயசுலேருந்து ஒன்றா வளர்ந்தவங்க தான். பாபி உயரத்திலும் 6 அடிக்கு மேல் உள்ளவர். சாதனைகளிலும் பல அடிகளை ரீச் பண்ணியிருக்காரு. யூஎஸ்க்கு போய் அங்கே வந்து ஒரு பிரம்மாண்ட தமிழன், அதாவது நம்ம வந்து எங்கால் ஒருத்தர் அங்கே இருக்காருப்பா, சக்கப்போடு போடுறாருப்பா அப்படின்னு நாங்கள் வந்து பெருமையாக பறைசாற்றிக் கொள்கிற அளவுக்கு ஒரு வளர்ச்சியை அடைந்த ஒருவர். எங்கள் குடும்பம் மட்டும் இல்லாமல் தமிழகத்தில், இந்தியாவில், அமெரிக்காவில் உள்ள அனைத்து குடும்பங்களும் இருந்தால் இப்படி ஒரு சாதனையாளரை போல் இருக்க வேண்டும், எல்லாரும் நல்லா படித்து பாபி பாலச்சந்திரன் மாதிரி வரணும், ஓகே அப்படின்ட்டு உதாரணம் சொல்கிற அளவுக்கு பெரிய ஒரு சாதனையாளர். நான் ஒரு டாக்டர் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் சொல்லுவாங்க கசின்ஸ் வேர் கிரியேட்டட் இன் திஸ் வேர்ல்டு ஸோ தட் தேர் பேரண்ட்ஸ் கேன் கம்பேர் மார்க்ஸ் அப்படின்ட்டு. என் மண்டையில் பாபி மாதிரி வரணும் அப்படின்னு கொட்டியே இப்போ அதனால தான் மண்டையில் இருக்கிற முடியும் கொட்டிருச்சுன்னு நினைக்கிறேன் எனக்கு. அந்த அளவுக்கு பாபி வந்து ஆரம்பத்திலிருந்தே ஒரு அச்சீவர். ஐ எம் ஸோ ப்ரவுட் ஆஃப் ஹிம். பாபி வந்து சினிமா எடுக்கணுன்ட்டு ஆசைப்படும் போது என் வாயில் தண்ணி இருந்துச்சுன்னா அந்த தண்ணியை நான் கொப்பளிச்சிட்டேன். அந்த அளவுக்கு எனக்கு ஒரு ஆச்சரியம். இருந்தாலும் பாபி என்கிட்ட சொன்னது, இங்கே பாரு நான் வந்து பண்ண போகிறேன் கண்டிப்பாக, ஓகே நீ வந்து எனக்கு கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும், ஏன்னா ஐ எம் வெரி பேஷனட் அபவுட் தட் அப்படின்ட்டு. நானும் சரி ஒருவேளை உள்ளே இறங்கி கூட சில நேரங்களில் தீங்கிறது சுட்டால் தான் தெரியுங்கிற மாதிரி சிலர் படிப்பாங்க போல இருக்குது, அது தடுக்கிறதுக்கு நாம் யாருன்னு நான் நினச்சேன். அன்பிலீவபிள், எப்படி ஒரு மனுஷனால் அமெரிக்காவிலையும் இருந்துக்கிட்டு அங்கே வந்து எக்ஸ்டரோ மீட்டிங்ஸ், அதாவது பாபி அனுப்புகிற பாபியுடைய ஸ்கெடியூல்லாம் பார்த்தா எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். 8:30 to அவருடைய செக்ரட்டரி ஒருத்தங்க இருக்காங்க, அந்த ஸ்கெடியூலை ஹி வில் சென்ட் மீ 8:30 to 9 இது, 9 to 9:30 இது, 9:30 to 10:30 லஞ்சுன்னு ஒன்று இருக்கும், அந்த லஞ்சுலேயும் ஒரு மீட்டிங் இருக்கும், அது லஞ்ச் மீட்டிங்காக இருக்கும். அப்போ இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு பாபி என்கிட்ட பேசும்போது ஒரு பாபிக்கு காலையிலன்னா எனக்கு வந்து நைட், ஓகே அந்த நைட் டைம் என் ஒய்ஃப் வந்திருக்கா, என் ஒய்ஃப் பேர் தீபிகா, பாபிக்கு பின்னாடி உட்காந்துருக்கா. பொண்டாட்டி வந்து பல நாள் ராத்திரிகள் அப்படி திரும்பி பெட்டில் இருந்து என்ன பாட்டு ஒரு முறைச்சு, அப்படி என்னதான் பேசுவீங்க, என்கிட்ட பேசுகிறத விட நீங்கள் பாபி கிட்ட பேசுகிறது தான் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்ட்டு என் பொண்டாட்டிக்கு ஒரு காம்படிட்டராக மாறின பாபிக்கு வாழ்த்துக்கள். எந்த அளவுக்குன்னா பாபி வந்து பாபியும் நானும் பேசியும் ஆகணும். பாபிக்கு என்கிட்ட பேசணும், நான் பாபி கிட்ட பேசணும். நாங்கள் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர்கிட்ட பேசினா தான் என்ன நடக்குது, என்ன நகர போகிறதுங்கிறது தெரியும். ஆனால் 2 பேருக்குமே டைம் கிடையாது. ஓகே நானும் இத்தனை வேலைகளை செய்கிறதுனால எனக்கு டைம் கிடையாது. ஆனால் நான் எப்படி ஒரு எனர்ஜியை ட்ரா பண்ணிக்குவேன்னா, பாபியே டைம் ஒதுக்கும் போது நம்மளும் இதுக்கு டைம் ஒதுக்கணும். அப்போ அதில் தூக்கம் 2 பேருக்குமே காம்ப்ரமைஸ் ஆகுது. ஆனால் அந்த தூக்கத்தை நாங்கள் வந்து காம்ப்ரமைஸ் கூட பண்ணி ஒரு விஷயத்தை எதுக்கு பண்ணுறோம்னா,
இப்போ நான் பேசி முடித்ததுக்கப்புறம் இந்த இடத்துல அந்த ஒரு ஃபர்ஸ்ட் லுக்குன்னு ஒன்று வரும். அந்த ஃபர்ஸ்ட் லுக்குக்காக நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உழைச்சதுக்கு உரிய பலன் உங்களுடைய கைத்தட்டில் கிடைக்கும் போது எங்களுக்கு அந்த சோர்வு எல்லாம் பறந்து போயிடும். அதுவே எங்களுடைய வெற்றியாக நாங்கள் வந்து நினைக்கிறோம். அப்போ பாபி வந்து என்கிட்ட என்ன பண்ணலாம், சரி படம் பண்ணலாம், என்ன படம் பண்ணலாம், சரி நல்ல படம் பண்ணலாம். நல்ல படம்னா என்னது, அது பிரம்மாண்டமான படமா இல்லாட்டி அவார்டு வின் பண்ணுற படமா, எல்லாமே நல்ல படம் தான். ஆனால் அது மீடியா அண்ட் ஆடியன்ஸுடைய மனசை கவர வேண்டும். நாங்கள் எடுத்திருக்கும் முடிவு என்னன்னா, இப்போதைக்கு ஒரு ஓடிடி டிஜிட்டல் இந்த மாதிரி இடங்கள்லாம் பிஸ்னஸ் மாடல் வந்து எப்படி இருக்குன்னா, சரி நீங்கள் இன்னாரை வச்சு படம் எடுக்கிறீங்களா எடுத்துக்கோங்க, நீங்கள் இதுதான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் லுக்கா ஓகே, இதுதான் உங்களுடைய ட்ரெய்லரா ஓகே, நாங்கள் படத்தை பார்க்கணுமே. அப்போ ஜென்ரலாக இது வரைக்குமே ஒரு காலகாலமாக ஓகே தயாரிப்பு நிறுவனங்கள், டைரக்டர்ஸ், ஹீரோஸ் இவங்க எல்லாருமே அது என்ன படத்தை பார்க்குறது, ஓகே இதுதாங்க அதுக்கெல்லாம் டைம் ஆகும், நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ பிஸ்னஸ் பேசுங்க. நானும் பாபியும் எடுத்திருக்கிற முடிவு என்னென்னா, நாங்கள் என்ன ஸ்கிரிப்ட்ஸை சூஸ் பண்ணுவோமோ, என்னத்தை நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுவோமோ, என்ன அது ஸ்க்ரீனில் வருமோ, அதை ஆரம்ப நாள்லேருந்தே இதை பார்க்கணுன்ட்டு யார் கேட்குறாங்களோ அவங்கக்கிட்ட அதை நாங்கள் தைரியமாக போட்டு காட்டுவோம். அதை தைரியமாக போட்டு காமிச்சு இதுதான் எங்களுடைய ப்ராடக்ட் இப்போ வாங்குங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்படி சொல்கிற ஒரு ப்ராடக்டாக AV36 இருக்கும். அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஓகே, அதை நாங்கள் சாதிச்சே தீர்வோம், சாதித்து காட்டுவோம். இது ஒரு பயணம். இது இப்போ தான் தொடங்கியிருக்கு. ஒரு வருஷ காலத்தில் நாங்கள் வந்து 3 படத்தை இப்போ வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். இப்போ பாபி இங்கே வரும்போதும் பாபிக்கோ எனக்கோ உறங்குவதற்கு நேரம் இல்லை. அடுத்த கட்டமாக என்ன, மற்ற தயாரிப்பாளர்கள், டைரக்டர்கள், ஹீரோக்கள் இவங்க எல்லாரையும் மீட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா ஒரே நேரத்தில் 15 படம் பண்ணணுங்கிறது எங்களுடைய குறிக்கோள் கிடையாது. செய்கிறத கரெக்டாக செய்யணும். அதே நேரத்தில் எங்களால் ஒரு நேரத்துக்கு ஒரு ப்ராஜெக்டோட இன்னொன்று ஹேண்டில் பண்ண முடியும், 2 பண்ண முடியும், 3 பண்ண முடியும். ஒரு பைப்லைனில் பிடிஜி யூனிவர்சல் ஓகே அப்படிங்கிற பேனரில் பாபி பாலச்சந்திரன் பிரசன்ஸ்னு ரெகுலராக தரமான படங்கள் வந்துட்டு இருக்கணுங்கிறதுல நாங்கள் வந்து ரொம்ப குறியாக இருக்கோம். அதை வந்து நாங்கள் வந்து செயல்படுத்தி காட்டுவோம். அதே மாதிரி இந்த நிறுவனத்தை பொறுத்தவரை எங்களுக்கு ஒரு பிளானிங் இருக்கும், எங்களுக்கு ஒரு பட்ஜெட் இருக்கும். அந்த பிளானிங்கும் பட்ஜெட்டும் லாக் ஆகிருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் there is no stopping. அந்த படம் ஆரம்ப நாளில் இருந்து முடிகிற வரைக்கும் எந்த தடையும் இல்லாமல் நல்லபடியாய் நடந்து முடிஞ்சே தீரணும். தவிர்க்க முடியாத காரணங்களை தவிர ஓகே தீரணுங்கிற ஆர்வம் எங்களுக்கு இருக்குது. நடுவில் எல்லாருக்குமே பாதையில் சில கற்கள் வரும். இப்போ உதாரணத்துக்கு நாங்களே இந்த படத்தை கொஞ்சம் அட்வான்ஸாக ஆரம்பிச்சிருக்க வேண்டியது. எங்களுடைய ஹீரோவுக்கு ஒரு திருஷ்டி, அவர் வந்து அடுத்து வணங்கான் படம் மூலமாக வேற ஒரு லெவலுக்கு போக போகிறாரு. ஓகே, அதுக்கு ஒரு திருஷ்டி சுற்றி போடுற மாதிரி அவருக்கு ஒரு இன்ஜுரி வந்துச்சு. சரி ரைட், பொறுமையாக காத்திருப்போம். காத்திருந்து மறுபடியும் துவங்குவோம். துவங்கி சிறப்பாக முடிப்போம். தி எண்ட் ரிசல்ட் வில் பி சூப்பர் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அது அந்த உற்சாகம் எங்ககிட்ட மட்டும் இல்லை, எங்கள் ஹீரோக்கிட்டையும் தெரியுதுங்கிறது என்னால் புரிஞ்சுக்க முடியுது. இப்படி தரமான படங்களை நாங்கள் கொடுத்து கொண்டே இருப்போம். மோகன் ராஜா என்னுடைய நீண்ட கால நண்பர். நான் வந்து ஒரு கோரிக்கையோடவும் ஒரு உரிமையோடவும் இன்னைக்கு வந்து வரணும் அப்படின்னு கூப்பிட்டேன். அவர் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கார். 2-3 விஷயம் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன், நான் பிஸியாக இருக்கேன், நான் எப்படி வர்றதுன்னு கேட்டார். எனக்காக நீங்கள் வந்து இதை வந்து இது பண்ணிட்டு போகணும். உங்களை மாதிரி ஒரு அற்புதமான ஒரு படைப்பாளி இதை வந்து துவக்கி வச்சு எங்களை பிளஸ் பண்ணணும் ஓகே அப்படிங்கிறதுல நாங்கள் ஆசைப்பட்டோம். அந்த கோரிக்கையை ஏற்று வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ராஜா. ஓகே, வி ஆர் வெரி ஹாப்பி டு ஹேவ் யூ ஆன் போர்டு. அதாவது உரிமையாக கேட்குறது ஒரு பக்கம், நீங்கள் ப்ராக்டிக்கலாக அது எல்லாத்தையும் பார்த்து எனக்காக வந்தது இன்னொரு பக்கம். தேங்க்யூ ஸோ மச். வருங்காலத்தில் நாங்கள்லாம் காத்து கொண்டு இருக்கோம். என்னைக்கு நாங்கள் வந்து மோகன் ராஜா கூட இணைவோம் என்று எங்களுக்கு தெரியாது. ஓகே, காலம் அதுக்கு பதில் சொல்லும். அப்படி நீங்கள் வரும்போது நாங்கள் வந்து சந்தோஷமாக காத்துக்கிட்டு இருக்கோம். அஜய் ஞானமுத்து இன்னைக்கு நான் ஏன் இப்போ இமீடியட்டாக அடுத்தது அதை பற்றி பேசுகிறேன்னா இந்த படத்தை பற்றி பேச ஆரம்பிச்சிருவேன். அதுக்கு முன்னாடி வந்திருக்கிற அஜய் ஞானமுத்துவின் டிமான்டி காலனி 2 என்ன மிரட்ட போகிறது என்பதையும் பற்றி நான் வந்து சொல்லி ஆகணும். அஜய் ஞானமுத்து வெயிட் பண்ணி பேஷண்ட்டாக ஒரு படம் எடுத்திருக்காரு. ஓகே, அது
ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் அப்படிங்கிற ஸ்டேஜில் இருக்குது. பார்த்த வரைக்கும் நாங்கள் மிரண்டு போயிருக்கிறோம். அதை எவ்வளோ சீக்கிரம் ஆடியன்ஸுக்கு கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்க்க முடியும் ஓகே அப்படிங்கிறதுல வந்து நாங்கள் ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருக்கோம். அது விரைவில் உங்களை வந்து சேரும். பிரம்மாண்டமான ஒரு படமாக இருக்கும். அதை நல்லபடியாக எடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் அஜய். யுவர் எஃபர்ட்ஸ் won't go வேஸ்ட். அதுக்குரிய ஒரு சக்ஸஸ் மீட்டிங்கை கண்டிப்பாக விரைவில் நடக்கும். அன்னைக்கு மறுபடியும் இவங்க எல்லாரையும் சந்திப்போம். அடுத்தபடியாக இந்த படத்தின் நாயகன் அருண் விஜய். அருண் விஜய்க்கும் எனக்கும் ஒரு ஸ்பெஷல் பாண்ட், ஒரு ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப். அருண் விஜய்க்கு நான் சினிமாவை என்டர் பண்ண போகிறேன்ட்டு தெரியாது. அப்போவும் அருண் விஜய் எனக்கு ரொம்ப க்ளோஸ். நான் சினிமாவை என்டர் பண்ணதுக்கப்புறமும் ரொம்ப க்ளோஸ் எனக்கு. அருண் விஜயோடைய ஃபேமிலி என்னுடைய ஃபேமிலி மாதிரி. அங்கிள் இருக்காங்க, விஜயகுமார் அங்கிள். எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஆல்வேஸ் ஒரு பெரிய சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன். உங்களுடைய கம்பீரத்துக்கு நாங்கள்லாம் வந்து ஒரு அடிமை. அருண் விஜயுடைய ரியல் லைஃப் ஹீரோயின்ஸும் இங்கே இருக்காங்க, ரியல் லைஃப் ஹீரோயினும் இங்கே உட்காந்துருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் ஆர்த்தி. அருண் வந்து என் மேலே ஒரு நம்பிக்கை ஹீ கீப்ஸ். அது எப்படின்னா, ஃபோன் அடித்தா அண்ணே எப்படி இருக்கீங்க சொல்லுங்கள், ஓகே நல்லா இருக்கேன் அருண், ஓகே ஒரு கதை கேட்டிருக்கேன், அந்த கதை ரொம்ப நல்லா இருக்குது, அதை நீ கேட்கணுன்ட்டு நான் விரும்புகிறேன். அருண் விஜய்கிட்ட வந்து ஒரு கதையை போய் சொல்கிறது சாத்தியமான ஒரு விஷயம்னாலும் அது ஒரு ப்ராசஸ்ன்னு எல்லாருக்கும் தெரியும் ஓகே. ஆனால் நான் சொன்னால், மனோஜ் அண்ணா சொன்னால் ஓகே அதில் ஏதோ ஒன்று இருக்கும் ஓகே அப்படின்ட்டு அதுக்கு ஒரு மரியாதை கொடுத்து ஒரு நம்பிக்கை வைக்கக்கூடிய ஒரு ஆள் அருண். அந்த நம்பிக்கைக்கு தேங்க்யூ அருண். அந்த நம்பிக்கை மூலமாக தான் இந்த ப்ராஜெக்ட் நடந்துச்சு. நான் திருக்கிட்ட தனியாக கதை கேட்டிருந்தேன், இது யாரை வச்சு பண்ணலாம்னு சொல்லும்போது அருண்கிட்ட போய் நரேட் பண்ணுங்க ஓகே அப்படின்னு சொல்லியிருந்தோம். அருண்கிட்ட வந்து நரேட் பண்ணார். அருண் வந்து எனக்கு வந்து கால் பண்ணி, அண்ணா நரேஷன் நல்லா இருக்குது, இதை வந்து பண்ணிடலாம் அப்படின்னு ஹீ செட். அருணையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா he is in this situation today because he chooses his scripts carefully, so he knows what will take him to the next level. அந்த நம்பிக்கையை அருண் வச்சிருக்காரு ஓகே அப்படின்னு தெரியும் போது அப்போ நம்மளும் ரைட், அப்போ நம்மளும் ஸ்கிரிப்ட் ப்ராஜெக்டை கரெக்டாக தான் சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ தேங்க்யூ ஃபார் பீயிங் ஆன் போர்ட் அருண். இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு பெரிய வெற்றியாக வரும்ன்ட்டு நம்ம ரெண்டு பேருமே நம்புகிறோம் ஓகே. அது நடக்கும். அடுத்தது கிறிஸ் திருக்குமரன். திருக்குமரனை வந்து ரெண்டு வகையாக பார்க்கலாம். ஒரு ஸ்ட்ரிக்ட் ஹெட் மாஸ்டராக பார்க்கலாம், எனக்கு எல்லாம் வேணும்னு அடம் பிடிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டாகவும் பார்க்கலாம். ரெண்டுமே திருக்குமரன் தான். அது ரெண்டுமே திருக்குமரனுடைய ப்ளஸ் தான். அவர் ஸ்ட்ரிக்டாக இருக்காரு ஓகே அப்படின்னா, அதாவது ஆஃபீஸில் எல்லாரும் அலருவாங்கன்னு இது வரைக்கும் திருக்குமரன் சொன்னது கிடையாது. எப்படின்னா காலையில் 7 மணிக்கே வந்துடுறாரு சார், வந்து எல்லாரையும் எங்கேன்னு சாவடிக்கிறாரு சார்னுவாங்க. உள்ளே போனால் இந்த மாஃபியா படத்துலலாம் ஒரு சீன் வரும். எப்படின்னா அருண் வந்து போய் ஒரு மேப் ஒன்று போட்டு இந்த கொலைகாரன் எங்கே இருப்பான் ஓகே அப்படின்னு செக் பண்ணுற மாதிரி எல்லாம் ஒன்று இருக்கும். குமரன் ரூமுக்கு போனால் ஃபுல்லாக அந்த மாதிரி தான் இருக்கும். ஃபோட்டோவாக நிறையா சில இதில் இன்ட்டு போட்டிருக்கோம். அப்போ நான் நினைப்பேன், இன்ட்டு எதுக்கு போட்டிருக்காரு இவங்களெல்லாம் அப்போ தீத்து கட்டிட்டாரா அந்த மாதிரி. அவ்வளோ சார்ட்ஸ், அவ்வளோ பிளானிங். நம்மளை வேற உட்கார வச்சு அதை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார் ஓகே. அப்போ நான் நினைப்பேன், நமக்கு வந்து இதை கேட்கணுமா கேட்கக்கூடாதுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஓகே. இங்கே நம்மளை சுற்றி இந்த ஆப்ஷனே எல்லாமே எத்தனை பேர் உட்காந்துருக்காங்க. இவங்களெல்லாம் திருக்குமரன் போட்டு எப்படி ஒரு வழி பண்ணுவார் அப்படின்ட்டு. ஆனால் அது உங்களுடைய ப்ளஸ். உங்களை பார்த்து நாங்கள் வந்து பிரமிக்கிறது அந்த ப்ளஸ்ஸை உங்களுடைய ப்ளஸ்ன்னு நாங்கள் நினைக்கிறது அதை தான். ரொம்ப பிரமாதம். இந்த ஹார்ட் ஒர்க் அண்ட் சின்சியாரிட்டி உங்களை எங்கேயோ கொண்டு போகும். அதே நேரத்தில் இப்போ எல்லாரும் சைன் பண்ணிட்டீங்க, ரொம்ப சந்தோஷமாக. அந்த அடம் பிடிக்கிற குழந்தைய ஒன்று ஹெட் மாஸ்டர் ஒன்று பண்ணும் சேர்ந்து ஓகே. அதை நீங்கள் எல்லோரும் வெயிட் பண்ணி பாருங்கள். ஏன்னா அவ்வளோ ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட். கூடயே ஒர்க் பண்ணணும், என் கூடயே இருக்கணும், அப்போதான் இதை வந்து பிரம்மாண்டமாக கொண்டு வர முடியும். இது இப்படி ஒரு பிளானிங், அது அப்படி ஒரு பிளானிங். இது ஓரளவுக்கு இப்போ ஏற்கனவே இது வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது அவர் கூட வந்து சாம்சியஸ் பிரதர் தாங்கிறதுனால அவருக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அவருடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன அப்படின்ட்டு. பட் மியூசிக் கூட கேட்ட வரைக்கும் ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. இந்த சின்சியாரிட்டி திருக்குமரன் உங்களை எங்கேயோ கொண்டு போக போகுது. அவருக்கு வந்து இந்த படம் சூப்பர் ஹிட் ஆக போகுது. அதுக்கப்புறம் அந்த அமைதிப்படையில் வர்ற மாதிரி திருக்குமரன் வந்து பாபி சார், மனோஜ் சார் தள்ளி நில்லுங்க, கால் மேலே படுதில்லைன்னு சொல்ல போகிறாரு. அந்த அளவுக்கு நீங்கள் வளர்ந்தீங்கன்னா எங்களுக்கு சந்தோஷம்தான். பட்
இந்த மாதிரி ஒரு நல்ல டைரக்டரை we would like to continue to have on board and we would like to do much more things together. அது வந்து இது ஒரு டெம்ப்ளேட்டாக எல்லா ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ், ஹீரோஸ் எல்லாரும் ஒருத்தர் மேடையில் பேசிக்கிறது தான். ஆனால் நான் மனசார சொல்கிறேன், இந்த காம்பினேஷன் தொடரும், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும், நல்லபடியாக நடக்கும். சித்தி இத்னானி, தேங்க்யூ ஃபார் பீயிங் ஆன் போர்ட் திஸ் மூவி. ஏற்கனவே நீங்கள் வந்து பலருடைய மனசை வந்து கொள்ளையடிச்சிருக்கீங்க. அந்த உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், உங்களுடைய ப்ரெசன்டேஷனாக இருக்கட்டும், we are so happy to have you on board. இது வந்து நான் கேட்டேன் அவங்கக்கிட்ட, தமிழ் நல்லா பேசுவீங்களா அப்படின்ட்டு. அவங்க தமிழ் நல்லாவே பேசுகிறாங்க. அதனால் இந்த படம் முடியும் போது சித்தி தமிழ் புலவராக கன்வெர்ட் ஆயிடுவாங்கன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஃபார் பீயிங் ஆன் போர்ட் சித்தி. hope this will be a very pleasurable journey for you. தானியா ரவிச்சந்திரன், சித்தி சரி, தானியா சரி, இவங்க எல்லாருமே ஓகே ஃபைன். இப்போ இன்னைக்கு ஈவெண்ட் இல்லை, நாளைக்கு வச்சுக்கலாமான்னு கேட்டால் எல்லாரும் 10,000 ப்ரோக்ராம் வச்சுருக்காங்க. ஒருத்தங்க டப் பண்ணுறாங்க, ஒருத்தங்க ஷூட்டிங் போகிறாங்க, ஒருத்தங்க இப்போ தான் லேண்ட் ஆனேங்கிறாங்க, 40 மணி நேரமாக நான் வந்து தூங்கவே இல்லைங்கிறாங்க. ஸோ அது எல்லாத்தையும் தாண்டி இதில் வந்து உற்சாகமாக பங்கேற்க வந்திருக்கும் தானியாவுக்கு எங்களுடைய நன்றி. ஆல் தி பெஸ்ட் தானியா. இது வந்து உங்களுக்கும் ஒரு பெரிய ஒரு பேரை சம்பாதிச்சு கொடுக்கும் ஒரு படமாக இருக்கும். சாம் சிஎஸ் உடைய பாடல்கள் அண்ட் ஆர்ஆர், ஓகே அப்படி சொல்கிறேன் இந்த படத்தில். ஓகே, அவர் ஆர்ஆர் கிங்னா அவர் இந்த படத்தில் பாட்டில் எப்படி மிரட்டியிருக்காருன்னு நீங்கள் வந்து பாருங்கள். பாட்டையும் சேர்த்து மிரட்டியிருக்காரு. அவ்வளோ பிரமாதமாக இருக்குது படத்துடைய பிரம்மாண்டத்தை செட்டு போடுறதுக்கு முன்னாடியே எடுத்து காட்டின 2 பேர். ஒன்று சாம் சிஎஸ்ன்னு வச்சுக்கலாம், இன்னொன்று இந்த ஃபர்ஸ்ட் லுக்கை ஷூட் பண்ண வெங்கட்ராம்னு வச்சுக்கலாம். பாலாஜி முருகதாஸ், உனக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய பிரேக்காக இருக்கணும்ட்டு நான் நம்புகிறேன். இது மூலமாக உன்னுடைய சினிமா பயணம் வந்து இட் ஷுட் கிவ் யூ அ லாட் ஆஃப் லாரல்ஸ். எடிட்டர் ஆண்டனி, பூஜைக்கு வர முடியுமா ஆண்டனி? இல்லை ப்ரோ, நான் சுவிட்சர்லாண்டில் இருக்கேன். இதுக்கு வர முடியுமா? இல்லை, நான் ஜெர்மனியில் இருக்கேன். நல்ல வேலைக்கு அவர் வந்து இந்தியாவில் இருக்கிற ஒரு நாளாக பார்த்து நாங்கள் இந்த ஈவெண்ட்டை வச்சோம். ஆண்டனி, தேங்க்ஸ் ஃபார் பீயிங் ஹியர். இப்போல்லாம் என்கிட்ட கை காட்டாது, அப்போ இனிமேல் இரு இந்தியாவில். பிஸி பர்சன், வெரி பிக் எடிட்டர். ஓகே, அதனால் தேங்க்யூ. டிஜோ, இதை வந்து நாங்கள் வந்து பெருமையாக சொல்லணும். 3வது படம் டிஜோவோட ஒர்க் பண்ணுறோம். இரங்கல் 3, ஃபாலோட் பை சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ், ஃபாலோட் பை அருண் விஜய் 36. அருண் விஜய் 36 டிஜோவுக்கு ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம். பாபி, மனோஜ், திருக்குமரன், அருண் விஜய் 4 பேரும் டிஜோ மேலே அசாத்திய நம்பிக்கை வச்சுருக்கோம். நல்லபடியாக பண்ணணும் டிஜோ. இது பெரிய பேரை வாங்கி கொடுக்கணும் உனக்கு. அடுத்தபடியாக I would like to thank the choreographer of the movie, the costumer, makeup person, all the ADs. ஓகே, இவங்கெல்லாம் நல்லா பண்ணுங்க இந்த படத்தில். முடிக்கும்போது ஒரு 2 விஷயம் சொல்கிறேன். எல்லா படமையும் நாங்கள் இப்படி பண்ணிடுவோம் அப்படி பண்ணிடுவோம் ஓகே அப்படின்னு பேசுகிறது சிலருக்கு வந்து ஆரம்பத்தில் ஓவர் கான்ஃபிடென்ஸாக கூட தெரியலாம். எங்களுக்கு வேறு வழி இல்லை. we are so confident about our product. இந்த படம் ஜெயிச்சே தீரும். திருக்குமரன் வந்து இந்த கதையை பற்றி, இந்த கதையில் என்ன ஸ்பெஷல் ஓகே அப்படின்னு கேட்டால் எல்லாருக்கிட்டையும் சொல்கிற விஷயம் ஒன்று தான். 15 நிமிஷத்துக்கு இந்த படத்தில் ஒரு இன்டர்வல் பிளாக் இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்போ கண்டென்ட் அவ்வளோ சாலிடுன்னு அர்த்தம். அந்த கண்டென்ட் கண்டிப்பாக ஜெயிக்கும். அதே மாதிரி திரைத்துறைங்கிறது வந்து எந்த அளவுக்கு டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸ் ஒரு கஷ்டமான விஷயமோ, எந்த அளவுக்கு ஒரு மெடிசன் ஒரு கஷ்டமான விஷயமோ, அந்த அளவுக்கு சினிமா எடுக்கிறதும் ஒரு கஷ்டமான விஷயங்கிறத நானும் பாபியும் புரிஞ்சுக்கிட்டோம். நான் கொஞ்சம் முன்னாடி புரிஞ்சுக்கிட்டேன், பாபி இப்போ புரிஞ்சுக்கிட்டாரு. ஒரு 3 நாள் முன்னாடி பாபியோடைய அப்பா அண்ட் அம்மா அண்ட் சிஸ்டர் மிஸ்டர் பிபி பாலச்சந்திரன், ஓகே என்னுடைய அங்கிள், அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க வந்து ஆஃபீஸ் எல்லாம் சுற்றி பார்த்து இந்த AV36 ப்ராஜெக்டுடைய ப்ரெசன்டேஷன் அது எல்லாத்தையும் பார்த்து கேட்டு ரொம்ப பிரமிச்சு, இதிலெல்லாம் இவ்வளோ வேலை இருக்கா, இவ்வளோ ஃபேமிலிஸ் இன்வால்வ்டாக இருக்காங்களா, இவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்காங்களா, நாங்கள்லாம் சினிமாவே சரி ரைட்டு அது என்னதோன்னு நாங்கள் நினச்சோம். ஓகே, அது இவ்வளோ பெரிய விஷயம் ஓகே அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க.
அப்போ அது அவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும்போது we promise that we will take it up very, very seriously. I would like to thank Mani, VK, Madan, Gayatri, who are all part of our team. BTCயில் இருக்காங்க, உழைச்சிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரும் நல்லா மேலே வரணும்ட்டு நீங்கள் வந்து வேண்டிக்குங்க. இப்போ ஃபைனலாக ஒன்று சொல்லிடுறேன். இதுக்கப்புறம் வந்து இதோடைய அன்வெயிலிங் நடக்க போகுது. அதுக்கப்புறம் மோகன் ராஜா பேசுவார். இது வந்து ஒரு ஆடியோ லான்ச் கிடையாது, இது வந்து ஒரு பூஜை கிடையாது, இது ஒரு டைட்டில் அண்ட் ஃபர்ஸ்ட் லுக் ரிவீல். இதுக்கு இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷனா? ஓகே, ஏன் இதுக்கு இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன்னு அந்த ஒரு ஃபோட்டோ உங்களுக்கு வந்து பதில் சொல்லும். அந்த அளவுக்கு ஐ ப்ராமிஸ் யூ, ஐ சேலஞ்ச் ஆல் ஆஃப் யூ தட் யூ வில் ஆல் பி சர்ப்ரைஸ்ட். அந்த புகழ் வந்து திருக்குமரனுக்கும் அருண் விஜய்க்கும் ஃபுல்லாக போய் சேரும். தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன் ஃபார் கமிங். ஆல் தி பெஸ்ட்.